நம்ம வேர்ட்ஸ்வர்த்தோட ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயமோட டைட்டிலை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டிமேஷன்ஸ் அப்படின்னாக்க கிளிம்சஸ் இல்லை ஹிண்ட், இந்த மாதிரி மறைமுகமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இம்மார்டாலிட்டி அப்படின்னாக்க ஃபாரெவர், ஒரு அழிவில்லாத விஷயம், இல்லை ஒரு ஹெவன்லி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணலாம். இந்த போயமில் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாருன்னா, சைல்ட்ஹுட்டை ரீகலெக்ட் பண்ணும்போது நமக்கு இம்மார்டாலிட்டி பற்றின சில இன்டிமேஷன்ஸ், சில தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இன்டிமேஷன்ஸ் என்ன சொல்லுது, ஏன் அந்த மாதிரி இன்டிமேஷன்ஸ் நமக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த போயமில் வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருக்காரு. இந்த போயமில் மொத்தம் 11 ஸ்டான்சாஸ் இருக்குது. இர்ரெகுலர் பிண்டாரி கோடில் தான் எழுதியிருக்கிறாரு. இதில் ரைம், ரிதம், ஸ்டான்சா சைஸ், லைன் லென்த்னி எதுவுமே யூனிஃபார்மாக இருக்காது. ஐடியா கூட ஸ்டான்சா டு ஸ்டான்சா வேரி ஆகிட்டே தான் இருக்கும். இதில் அவர் ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்சாவை 1802லையும் அதுக்கப்புறம் அது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கேப் எடுத்துகிட்டு அகெயின் அந்த 7 ஸ்டான்சாஸ், ரிமைனிங் 7 ஸ்டான்சாஸை 1804ல் வேர்ட்ஸ்வர்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஓட் ஆன் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற போயமில் ஓப்பனிங்கில் ஒரு எபிகிராஃபை வேர்ட்ஸ்வர்த் யூஸ் பண்ணுறாரு. எபிகிராஃப்ஸை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த பர்டிகுலர் போயமோடைய தீமையும் டோனையும் செட் பண்ணுறதுக்காக வேறு சில போயம்ஸையோ இல்லை கோட்ஸையோ இல்லை லைன்ஸையோ ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த போயமில் அவரோட இன்னொரு போயமான மை ஹார்ட் லீப்ஸ் அப் அப்படிங்கிற போயம்லேருந்து ஒரு 3 லைனை எபிகிராஃபாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த எபிகிராஃபில் அவர் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னாக்க, ஒரு சைல்டு தான் அடல்ட்டாக பில்ட் ஆகிறாங்க அப்படின்னும், வேர்ட்ஸ்வர்த் லைஃப் லாங் நேச்சர் கூட கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னும், அந்த கனெக்ஷன் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் அவர் ஆசைப்படுறதா சொல்லியிருக்கிறாரு. இதில் இருந்து, அதாவது இந்த எபிகிராஃப் ப்ளஸ் டைட்டில் இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக புரியுது. இந்த போயம் சைல்டுஹுட், நேச்சர் அண்ட் இம்மார்டாலிட்டியை பற்றி தான் டீல் பண்ண போகுது அப்படின்னு. இப்போ நம்ம போயமோட சம்மரி பார்க்கலாம். வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு காலத்தில் அவரை சுற்றி இருந்த மெடோ, க்ரூவ்ஸ், ஸ்ட்ரீம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் பிரம்மாண்டமாகவும் ஒரு ஹெவன்லி டச்சோடு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போது அந்த க்ளோரியும் ஃப்ரெஷ்னஸுமே இந்த ஏர்த்தை விட்டு போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போவும் ரெயின்போஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ரோசஸ் இப்போவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. மூணும் இருக்கட்டும், இல்லை நட்சத்திரங்கள் தண்ணியில் மின்னுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நேச்சுரல் சைட்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு க்ளோரி ஏர்த்தை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது அவரை சுற்றி பறவைகள் பாடிக்கிட்டு இருக்குது, குட்டி குட்டி ஆடுங்க எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இவருக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரியான க்ரீஃப் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இது ஒரு ஜாயஸ் மந்தான மே. இதில் இப்படி சோகமாக இருக்கக்கூடாது. எனக்கு மவுண்டெயின்ஸோட எக்கோஸ் கேட்குது, சில்லுன்னு காற்று என்னை சுற்றி அடிக்குது, லேண்டாக இருக்கட்டும் சீயாக இருக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஈவன் பீஸ்ட்டு கூட இப்போது இந்த ஜாயஸ் மந்தில் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாலிடேயில் இருக்குதான். இப்படிப்பட்ட மாதத்தில் நானும் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி ஒரு பையனை கூப்பிட்டு, நீ கத்து, நீ என்னை சுற்றி கத்தி கத்தி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் வேர்ட்ஸ்வர்த் அவரை சுற்றி உள்ள மற்ற க்ரீச்சர்ஸை பிளெஸ்ஸட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னாக்க, இவரால் இதை என்ஜாய் பண்ண முடியல, இந்த மே மந்த்தை என்ஜாய் பண்ண முடியல, ஆனால் மற்ற எல்லா க்ரீச்சர்ஸாலையுமே என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான். அதாவது இந்த ஏர்த்தே அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சந்தோஷமாக, ஏதோ கோலாகலமாக இருக்குது. இந்த மே மார்னிங்கில் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் இருக்கிற வேலியிலேருந்து நிறைய ஃப்ரெஷ் ஃப்ளாரோட ஸ்மெல் வருது. சன் நல்லா ஷைனிங்காக வார்மாக இருக்குது. ஒரு குழந்தை அழகாக அவங்க அம்மா கையில் விளையாண்டுட்டு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படி சுற்றி இருந்தாலும் கூட இவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது ஏதோ ஒன்று இந்த நேச்சரில் மிஸ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இவர் மட்டும் இல்லை, இவர் காலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பேன்சியும், அதே போல் தூரத்தில் தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்கிற ஒரு ட்ரீயும் இவரை மாதிரியே ஏதோ ஒன்று நேச்சரில் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. Our birth is but a sleep and a forgetting. நம்மளோட பர்த் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தில் இருந்து முழிக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நம்மளோட சோல் ஹெவனில் ப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. அதுக்கு சில ஹெவன்லி விஷன்ஸ் இருக்கும்.
அதனால தான் இன்ஃபென்ட்ஸ் வந்து ஹெவனுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்காங்க. க்ரோயிங் பாய்க்கு வந்து சென்ஸ் ஆஃப் வண்டரும் டிவைன் கனெக்ஷனும் இருக்கும். ஆனால் யூத்தாக மாறினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சர் அண்ட் டிவைன் கனெக்ஷனை விட்டு தூரமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட்டாக ஒரு அடல்ட்டாக மாறும்போது டோட்டலாக டிவைன் கனெக்ஷனே இல்லாமல் ஆகிடுறாங்க. வேர்ல்டுலி ப்ளெஷர்ஸ்க்கு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் சின்ன வயசில் ரசித்து ஆச்சரியமாக பார்த்த ரெயின்போவை அடல்ட்டால் ரசிக்க முடியலை. நேச்சர் அப்படியே தான் இருக்குது, ஏர்த்தோட பியூட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு தான் ஹெவன்லி விஷன் இல்லை அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. அதே போல் நேச்சர் வந்து ஒரு நர்ச்சரிங் மதர். நம்மளை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஜாயை கொடுத்து நம்மளோட ஆரிஜின்ஸை மறைக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வேர்ட்ஸ்வர்த் நம்மளை ஒரு 6 வயசு சின்ன பையனை இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாரு. அந்த பையனோட அம்மா அவனை எப்போவுமே அன்பாக கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவனை எப்போவுமே பாசமாக பார்ப்பாரு. அவன் காலுக்கடியில் நிறைய பிளான்ஸு, நிறைய சார்ட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். புதுசு புதுசாக பெரியவங்களாம் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பான். வெட்டிங்ஸ், பார்ட்டிஸ், ஃபியூனரல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா விளையாண்டு பார்ப்பான். அது ஒன்று ஒன்று விளையாடும்போது அவனையே அவன் வந்து ஒரு அடல்ட்டாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் காலம் போனதோடய அது போர் அடிச்சிடும். அப்புறம் அடுத்ததுக்கு போவான். நிறைய பிஸ்னஸ் டைலாக்ஸ் பேசி பார்ப்பான், லவ் டைலாக்ஸ் பேசி பார்ப்பான், ரைவல்ரிஸ் டைலாக்ஸ் பேசி பார்ப்பான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட் லைஃப்பை இமிட்டேட் பண்ணுவான். அவன் ஒரு ஆக்டர் மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பான். பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள காப்பி பண்ணிக்கிட்டே இருப்பான். இது ஒரு எண்ட்லெஸ் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் ஒரு 6 வயசு பையனோட உடம்பு சின்னதாக இருந்தாலுமே அவனோட சோல் வந்து ரொம்ப பெருசு. அதனால தான் அவங்க பெஸ்ட் ஃபிலாசபர் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஹெவன் கூட நிறையவே கனெக்ஷன் இருக்குது. ஒரு பிளைண்ட், டெஃப் அண்ட் சைலண்ட்டால் புரிஞ்சுக்க முடியாததை கூட ஒரு சைல்டு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு சைல்டை மைட்டி ப்ராஃபெட் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் அவங்க அடல்ட்டால் புரிஞ்சுக்க முடியாத உண்மைகளை கூட ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சைல்டோட கனெக்ஷன் வந்து இம்மார்டாலிட்டி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் அவங்க எதை வேணாலுமே யோசிக்கலாம். அவங்களோட இன்னசென்ஸ்க்கு எதிராக வந்து இந்த வேர்ல்டு அவங்கள ரொம்ப பேர்டன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஹெவன்லி கனெக்ஷனோடு இருக்கிற ஒரு குழந்த அதை விட்டு எப்படி தள்ளி போகுது, ஒரு அடல்ட் ஆகும்போது ஏன் இந்த வேர்ல்டு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியலை அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாத்தையுமே வேர்ட்ஸ்வர்த் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, நான் அடல்ட் ஆகிட்டேன், எனக்கு அந்த ஹெவன்லி கனெக்ஷன் வந்து இல்லை, என்னோடய இன்னசென்ஸை நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வேர்ட்ஸ்வர்த். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் நான் அடல்ட்டாக ஆனாலுமே எனக்குள்ளே இன்னும் என்னோடய சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜியா இல்லை என்னோடய சைல்ட்ஹுட் பாஸ்ட் வந்து இருக்க தான் செய்யுது. நேச்சர் என்னோடய மெமரியை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கு. அதாவது இந்த நேச்சரை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டை மட்டும் இது ஞாபகப்படுத்தலை. நான் எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ ஃப்ரீடமாக, எவ்வளோ நாலேஜபிளாக நான் அப்போது இருந்திருக்கேன் அப்படிங்கிறதே தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அதே போல் அந்த ஒரு ஹெவன்லி கனெக்ஷன் தான், அந்த இம்மோர்டாலிட்டி தான் என்னைய இன்னைக்கு நான் எப்படி இருக்கேனோ அப்படி ஷேப் பண்ணியிருக்கு. அந்த சைல்டுக்கு இருந்த நாலேஜ் தான் ஒரு அடல்ட்டாக மாறுது. இதை தான் அவர் எபிகிராஃப்லையும் மீன் பண்ணியிருக்கிறாரு. இந்த எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னும், இந்த மெமரிஸ் தான் என்னோட லைஃப்பை நான் மூவ் பண்ணுறதுக்கும் என்னை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சில பீஸ்ஃபுல்லான நேரங்களில் அவரோட சோலால் எட்டர்னல் ரியல்மை ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னும், இதனால நம்மளுடைய அந்த இன்னசென்ஸும் அந்த இட்டர்னிட்டி கிட்ட போகக்கூடிய பவரும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அவர் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவரை சுற்றி பாட சொல்கிறாரு. லேம்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவரை சுற்றி ஆட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஜாய் ஆஃப் மேவை என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. அவருக்கு அந்த சைல்ட்ஹுட் எனர்ஜி இல்லை அந்த சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த உலகத்தை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஸ்டம் எனக்கு ஏஜ் மூலியமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இவர் வந்து நேச்சரோட டீப் கனெக்ஷன் வச்சுக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்துலையுமே பியூட்டியை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரண பூவை பார்க்கும்போது கூட நமக்கு நிறைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வரும். இந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு பூவை பார்த்தா கூட நமக்கு கண்ணீர் வர அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ நம்ம ஒரு சைல்டா இருக்கும்போது ஹெவன்லி கனெக்ஷன் நம்மளுக்கு இருந்துச்சு. ஆனா நம்ம வளர வளர அந்த கனெக்ஷன விட்டு தள்ளி வந்துட்டோம். இப்போ நமக்கு அந்த ஹெவன்லி கனெக்ஷன் கிடையாது. ஸோ இம்மோர்டாலிட்டிய நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா இப்போ நாம நேச்சரோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே ஃபீல், அதே இம்மோர்டாலிட்டியோட அந்த ஸ்ட்ராங் ஃபீல நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால திரும்ப சைல்டாவும் மாற முடியாது. அந்த ஹெவன்லி கனெக்ஷன்லயும் போக முடியாது. ஆனா போனது போகட்டும். பட் அதே இன்னசென்ஸா நம்ம நேச்சர் கூட கனெக்ஷன் வச்சுக்கும்போது ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சின்னதா இருக்கும்போது இம்மார்ட்டாலிட்டியோட உங்களுக்கு கனெக்ஷன் இருந்தது. இப்போ போயிடுச்சு. ஆனா நேச்சரோட கனெக்ஷன் வச்சுக்கும்போது அந்த இம்மார்ட்டாலிட்டிய நீங்க திரும்பவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு அடல்ட் எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்ட் ஆகுறானோ, அந்த அளவுக்கு அவன் இம்மார்ட்டாலிட்டியோட கனெக்ட் ஆகுவான் அப்படின்னு சொல்லி இந்த போயம முடிக்கிறாரு. இந்த போம்ல தீம் அப்படிங்கிறது சுற்றி சுற்றி நேச்சர், சைல்ட்ஹுட் அண்ட் இம்மார்டாலிட்டியை பேஸ் பண்ணினதாக தான் இருக்குது. எய்தர் அவர் சைல்ட்ஹுட்டை க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறாரு, அதே சமயம் அந்த அந்த இதை இன்னசென்ஸை நம்ம லூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதையும் பேசுகிறாரு. ஸோ க்ளோரி ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் லாஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் வந்து ஒரு மேஜர் தீமாக இருக்குது. அதை தாண்டி நேச்சரை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நேச்சர் வந்து எப்படி ஒரு நர்ச்சரிங் ஃபோர்ஸாக இருக்குது, அதே சமயம் அது எப்படி இம்மார்ட்டாலிட்டியோட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி பார்த்தோன்னாக்க பிளாட்டோவோட பிளாட்டானிக் தியரியை அவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதாவது பிளேட்டோட தியரி என்ன அப்படின்னாக்க, நம்ம சோல் வந்து ப்ரீ எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு ஹெவனில் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் இதில் அவர் அப்ளை பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதே போல் அவர் ஸ்டான்சாஸில் வந்து ஒரு டைம் ஐ யூஸ் பண்ணி பேசியிருப்பாரு, இன்னொரு டைம் வி அப்படின்னு காமனாக பேசியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவர் ஃபர்ஸ்ட்டு அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகுது, ஓகே ஹோல் மேன்கைண்டே இப்படி தான் இருக்குது, இது வந்து நம்மளோட பிரச்சனை, நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவரோட பிரச்சனையாக பேச ஆரம்பித்து ஹோல் மேன்கைண்டுக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.